அனைவருக்கும் வணக்கம். பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா குரு திசையில் தனயோகம். குறிப்பாக எந்தெந்த ராசிக்கு குரு திசையில் தனயோகம் அப்படிங்கிறத நம்ம பற்றி இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே குரு பகவான் ஜோதிட ரீதியாக முழு சுபகிரகம், அதாவது பரிபூர்ண சுபர். தன்னோட பார்வை பலத்தாலும் தான் அமர்ந்த ஸ்தான பலத்தாலும் ஒரு பாவகத்தையும் பார்க்கின்ற பாவகத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு இருக்கிறது. அவரோட அருள் கடாட்சம் நம்ம மேலே படுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல சமூகம் சார்ந்த அந்தஸ்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட குரு பகவானோட மகாதிசை என்பது 16 வருட காலங்கள் நடக்கும். இந்த 16 வருட காலங்கள்லையுமே எந்தெந்த ராசிகளுக்கு அவர் தனயோகத்தை அருள்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே எந்த ஒரு கிரகம் நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதா என்பதனை ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டும். குறிப்பாக குரு பகவான் ஒரு சில இடங்களில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு தனயோக பிராப்தியை நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு கடமையில் தான் இருப்பார். அது எந்தெந்த லக்னம், எந்தெந்த ராசி, எந்தெந்த இடத்தில் அமர்வது யோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜனன காலத்தில், அதாவது நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய காலத்தில் குரு பகவான் உங்களோட லக்னம் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இங்கெல்லாம் அவர் அமர்றது அப்படிங்கிறது நிச்சயமாக தனயோகத்தை அருளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த ஜாதகர்களுக்கு குரு மகாதிசையிலே நிச்சயமாக அமையும். அதுவும் அந்த மேற்கூறிய அந்த 2, 5, 9, 11 இந்த பாவகங்கள் குரு பகவானுக்கு ஆட்சி, உச்சம், நட்பு இந்த மாதிரி வீடுகளில் அமர்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு மிகுந்த யோக பலனை அளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு மகாதிசை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு யோக பலனை பெற்றுத்தரும். குறிப்பாக குரு மகாதிசை, அதாவது இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் ஒரு சில திசைகள் அப்படிங்கிறது யோகம் செய்யும். இப்போ நம்ம ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கோம், அப்போதைக்கு குரு தசை வந்தது அப்படின்னா தனயோகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த வயதுக்கு தகுந்தாற்போல் அந்த தசா புத்திகள் என்னென்ன காரகத்துவங்களாக வேலை செய்யணுமோ அந்த மாதிரி தான் வேலை செய்யும். இப்போ நம்ம பள்ளி பருவத்தில் இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பள்ளி பருவத்தில் இருக்கையில் குரு பகவானோட மகாதிசை 16 ஆண்டு காலம் குரு பகவானும் நல்ல ஒரு ஸ்தான பலத்தில் அமர்ந்து தசா நடத்துகிறார் அப்படின்னா படிப்பில் நம்மளுக்கு ஆர்வம் வரும். படிப்பில் நல்ல ஒரு கோல்டு மெடல் வாங்குவோம். படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஆர்வம் இருக்கும். படிப்பை நம்மளால் கல்லூரிக்கு பெருமை, பெற்றவங்களுக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். அந்த குறிப்பிட்ட வயது, அதாவது 25 வயசுக்கு மேலே குரு பகவானோட மகாதிசை வர்றது அப்படிங்கிறதா பணம், அதாவது தன பிராப்தி. தனம் நம்ம எப்படி சேர்க்கிறது, தனம் நம்மளுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டு போகிறீங்க, ஏதோ ஒரு பணம் ரிலேட்டடாக நம்மளுக்கு பண வரவுகள் அப்படிங்கிறது அதிகமாகிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இந்த மாதிரி யோக திசைகள் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரணும். சரிங்களா? அதுதான் இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா 25லேருந்து 30 வயசுக்குள்ளார இந்த குரு மகாதிசை வரலாம். அதுக்கப்புறம் அது அங்கிட்டு 16 ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த 16 ஆண்டு காலங்களில் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடச்சிரும். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண வரவாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு வசிக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த சமூகம் சார்ந்த அந்தஸ்தாக இருக்கட்டும், இப்போ வேலையில் இருக்கீங்க, வேலையில் கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 16 ஆண்டு காலங்களில் குரு பகவான் நல்ல ஸ்தான பலத்தில் அமர்ந்து தசா நடத்துகிறார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மேற்கூறிய யோகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செயல்பட ஆரம்பிக்கும். அதே சமயம் லக்ன ராசிக்கு 10ஆம் இடத்துல குறிப்பிட்ட கிரக சேர்க்கையில் குரு பகவான் இருக்கும்போது, அதாவது குரு சூரியன், குரு செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி பிளானட் எல்லாம் இருக்கும்போது அரசாங்க ரீதியிலான நல்ல ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை நிச்சயமாக குரு பகவான் வருவார். சரிங்களா? அதாவது சூரியன் குரு அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க ரீதியாக ஒரு அரசியல் தலைவராகவோ, இல்லை ஒரு அரசாங்கத்தில் பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்களாகவோ, உயர் அதிகாரியாக இருக்கிறவங்களாகவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்மளை நல்ல ஒரு மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த குரு மகாதிசையிலே குரு பகவான் அந்த 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று அமர்ந்தார் அப்படின்னா நிச்சயமாக குரு பகவான் நம்மளுக்கு அந்த யோகத்தை பெற்று தருவார். மற்றபடி குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே யோகம் செய்யக்கூடிய அமைப்பு தான். என்ன ஒன்று, ஒரு குறிப்பிட்ட ராசிகளின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ உபய லக்னங்களுக்கு, இப்போ மிதுனம் கன்னிக்கு அவரே பாதகாதிபதியாக வருவார். துலாம் லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ரிஷபத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கும் வருவார். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு பணம்பர ஸ்தானமாக வருவார். துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா 3, 6க்கு உடையவராக வருவார். அந்த ஆதிபத்தியம் என்னவோ அதன் ரீதியாக ஜாதகர்கள் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த குரு மகாதிசையில் குரு பகவான் நிச்சயமாக நன்மையான பலன்களை செய்வார். மேலும் கோச்சார ரீதியாக குரு பகவான் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இங்கெல்லாம் வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஜாதகர்களுக்கு நிச்சயமாக செய்யக்கூடிய அமைப்பிலே அவரோட பயிற்சியானது இருக்கும். முக்கியமாக குரு மகாதிசை நடப்பில் இருப்பவர்கள் குருவாயூர் திருத்தலத்திற்கும்
திருச்செந்தூர், திருப்பதி போன்ற ஸ்தலங்களுக்கும் சென்று வருவது என்பது சிறப்பு. வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை வருடத்திற்கு 2 முறையோ சென்று வருவது சிறப்பு. மற்றபடி சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்வதும் அதே சமயம் கொண்டக்கடலை வைத்து சாமி கும்பிடுவதும் ரொம்ப நல்ல ஒரு யோக பலனை பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு இந்த நான் பேசின கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது வரும் காலங்களில் ஆன்மீக ரிலேட்டடாக ஜோதிட ரிலேட்டடாக நம்ம பேசுகிறது உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.